ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வாழைப்பூ வந்து எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அந்த டிப்ஸையும் வந்து பார்க்கலாம். இது வந்து வாழைப்பூ சுத்தம் பண்ண தெரியாதவங்களுக்காக. வாழைப்பூ மேலே உள்ளதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாழைப்பூ வந்து அப்படியே கொத்தாவே வந்து நம்ம வந்து பிச்சுக்கலாம். அதை வந்து பிச்சுட்டு நம்ம வந்து ஆப்போசிட் 2 கையில் பிடிச்சிட்டு ஆப்போசிட்டில் இது பண்ணோன்னா இது உள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இதை வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி இதில் வந்து குச்சி போல் ஒன்று மேலே வந்து மொக்கு மாதிரி இருக்கும், அதையும் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அரிஞ்சிக்கலாம். இப்போ வாழைப்பூ அரிஞ்சு போடும் போது அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி கருப்பான மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்க தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு தயிர் ஆட் பண்ணிங்கன்னா அது மாதிரி கருப்பாக கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. நான் வாழைப்பூ பகோடாக்கு தான் சுத்தம் பண்ணேன். நல்லா கிறிஸ்பியான முறுமுறுன்னு. வாழைப்பூ பகோடா எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள்.